நீ ஜெயிச்சு காட்டுமா. அன்னைக்கு வந்து உன் காலில் விழறேன். என் பொண்ணு ஜெயிச்சிட்டாங்கிற சந்தோஷத்துல உன் காலில் வந்து விழறேன். ஆனா அது வரைக்கும் நீ என் மகளே இல்ல. என் குடும்ப விஷயத்துல நீ இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. பார்க்கலாம் நீ ஜெயிக்கிறியான்னு பார்க்கலாம். ஏய், நாச்சப்ப மாதிரி இல்ல? ஜனனியோட அப்பன் தானே? இவங்க இங்கே வந்துட்டு போகிறான். தெரியலடா. சரி நீ வீட்டுக்கு விடு, பார்ப்போம். வந்துருச்சுங்களே. ஏய், உன்னை தாண்டி அந்த ஆள் எதுக்கு இங்கே வந்துட்டு போகிறான்? ஆ, உன்னை தாண்டி. ரேணுகா, உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். எதுக்கு வந்த அந்த ஆளு? இப்ப என்ன வேணுமா அவனுக்கு? அவரை வெளியே பாத்தியலா? ஆமா. அங்கனக்குள்ளேயே நிக்க வச்சு எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்கன்னு அவரையே கேட்க வேண்டியது தானே. அங்கனை விட்டு போக விட்டு புடனில் அடிக்கிற மாதிரி இங்கன வந்து எதுக்கு கேட்டுக்கிருக்கிய? ஏய், கேட்கிற கேள்விக்கு மரியாதையா பதில மட்டும் சொல்லு. மரியாதையா சொல்றாங்க. இருக்கிற பிரச்சனைலாம் போதாது, தேவையில்லாம எதுக்கு அந்த ஆளுங்க வந்தா? தரே, உன்கிட்ட இதெல்லாம் சொல்றதுக்கு தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. கிளம்பு. ஏய் ஏய், எடுபடி. நீ கடைசி வரைக்கும் இந்த மாதிரி தான். தண்ணி பாட்டில் ஹேண்ட் பேக்னு அவன் பின்னாடியே கடைசி வரைக்கும் தூக்கிட்டு தெரிய வேண்டியதான். வெக்கம் இல்லை உனக்கு, மானம் கட்ட போயில. ஏய், தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க நீ. சத்தியமா சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் கையை காலு முறிஞ்சு போய் கக்கூசுக்கு போறது கூட வழி இல்லாம இருப்ப பாரு. அப்ப வேணா உனக்கு சொல்லி விடுறா. மூடி நில்ற. ஐயா மாமா, உனக்கு பேசலாம் தெரியுமா? நீயா ஏன் இப்படி பேசுற? அதுவும் பொம்பளையாளுக்கெல்லாம் இருக்கும்போது இவ்வளோ தைரியமா பேசுற? வாட் அ மிராக்கிள்! மேன்லியா இருக்க. என்ன உன் மாமனார் இங்க வந்து ஸ்க்ரூ திருக்கி விட்டாரா? யோ, உனக்கு ரோசமெல்லாம் வருது ஐயா. எப்படி? ஐயோ மாமா, எதுக்கு அடிக்கிற? அமைதியா. ஏய், என்ன எனக்கு வாய் மட்டும் தான் பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? தேவைப்பட்டா கையும் பேசும். கேளுங்க, நான் பேசாம இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு எல்லாம் நல்லது. அனாவசியமா ஏதோ உளறிக்கிட்டு இருந்தேன்னு வையே, தோலை உரிச்சு தொங்க விட்டுருவோம் பாத்துக்க. ஏய் ரோசக்கார தம்பி, அங்கிட்ட என்னடா அந்த புள்ள பூச்சிக்கிட்ட பாயிர? தில்லு தைரியம் இருந்தா என்கிட்ட பேசு. முடிஞ்சா என் மேல கை வை. என்ன வைக்க முடியாது நினைச்சிருக்கியா? ஏற்கனவே காது மேல வாங்கினேன். பத்தாத உங்களுக்கு. ஏய், என்னடா? ஏய், சும்மா பேசிக்கிட்டு ஒண்ணு போட்டுருவேன் உன்னை. ஏய் சக்தி, போடா. ஏய், நிறுத்துங்கடா. ஏய், ஏப்பா ஞானம், மூத்தவன் எங்கப்பா? நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? மா, அதெல்லாம் வந்துருவாருமா.
அதான் சொல்ல வர்றதுக்குள்ள இவன் அவசரப்பட்டு சண்டை எல்லாம் போடுறான். நீ உள்ள வாமா. சக்தி வேணாம்டா, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வீடே 2 பட்டு போய் கிடக்கு. இப்ப நீயும் இந்த பிடாரிங்களோட சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு திரியிறியா? மா யாருமா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு திரியுறது? அவன் தேவையில்லாம மோசமா பேசிக்கிட்டு இருப்பான். வீட்டு பொம்பளைங்க மேல கை நீட்டி அடிப்பான். அதெல்லாம் கேட்க மாட்டியா நீ? ஏய், இவளுகளும் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இல்லடா. மா என்னம்மா பேசுற நீ? வாய் பேசினா அடிப்பான அவன். அவன் மரியாதை இல்லாம பேசுறது எனக்கும் தான் பிடிக்கல. தூக்கி போட்டு மிதிக்கவா அவன? மிஸ்ரி வேடா நீ? மிதிரா பார்க்கலாம். மிதிப்பா, கை வெப்படா. என்னடா பண்ற? ஆம்பளை இருந்தா வாங்க. செப்பு குடிக்க முடியுமா? குடிங்கடா. பேச்செல்லாம் கிடையாது. சும்மா இருங்கடா, சும்மா இருங்கடா. ஏண்டா நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்களா? கதிரே உள்ள போ. ஞானம் அவனை கூட்டிட்டு போடா. இந்த சக்தி பயலுக்கு புத்தி பசங்கி போச்சு. அவன் திருந்த மாட்டான்டா. நீங்க உள்ள போங்க, போங்கடா. உள்ள போங்க. கூட்டிட்டு போடா. உரைகிறதப்பா. டேய் கேளா, உள்ள போ. ஐயகால உடைச்சு போட்டுருங்க. போடா, அடிச்சிட்டு போற. தூக்கி போட்டு சும்மா இருக்க மாட்டியா நீ? அவன் அப்புறமா பாத்துக்கோடா. போடா. சக்தி, உன்னை பெத்த வயத்துல பெரண்டை வச்சுதான்டா கட்டணும். ரொம்ப குளு குளுன்னு இருக்குடா மனசு. நல்லா இரு. ஏமா அந்த நாச்சப்ப இப்ப எதுக்குமா இங்க வந்தாரு? அவன் கிடக்குறான், விடுறா. மூத்தம்மாவ வாழ்ந்து கிழிச்சிட்டான்னு இளையம்மா அவளுக்கு கல்யாணம் வச்சிருக்கானா. அதை சொல்லதான் வந்திருக்கான். ஆமா, ரொம்ப அவசியம் இப்போ. ஏமா இத சொல்றதுக்கு அவர் இங்க வந்தாரு? நான் தான் வரமாட்டேன்னு அப்படியே வீம்புக்குன்னா போனார்ல. இப்ப எதுக்கு இங்க வந்தாரு? அந்த ஜனனி போனை போட்டு இங்க கூப்பிட்டுருப்பா. இங்க பிரச்சனை மேல பிரச்சனை போகுது, நீ இங்க வந்து பஞ்சாயத்து பண்ணுன்னு சொல்லி அப்படியே வெறுப்பத்தி விட சொல்லிருப்பா. அவனும் வந்திருப்பான். நன்றி கேட்டவன். ஏய், அவன் வந்து அவன் பொண்ணை வஞ்சிட்டு தான்டா போனா. பின்ன கொஞ்சம் வாங்களா தூக்கி வச்சு அவன் மாவளை வச்சு கோடி கோடியா அடிக்கலான்னு பார்த்தான். பல்ல இடிச்சுக்கிட்டு அந்த அழகையும் கட்டி கொடுத்தாங்க. அதான் நம்ம சுதாரிச்சிட்டோம்ல. அவன் நினப்புல மண்ணு விழுந்துருச்சு. வந்து கோவத்தை இங்க கூட்டிட்டு போயிருக்கான். அண்ணே, அண்ணே, பெரிய அண்ணன் எங்கண்ணே? போய் கையோட கூட்டி வரேன்ட்டு போனிய, இப்ப நீங்க மட்டும் வந்திருக்கிய. அண்ணன் எங்க? நீ எப்ப இங்க வந்த? இதெல்லாம் ஒரு கேள்வி அண்ணே. என் மனசு பூரா இந்த வீட்டையெல்லாம் சுத்தி சுத்தி வருது. ஒரு சோழியா ஊருக்கு போனேன், அங்க மாட்டிக்கிட்டேன். நீ மாட்டிக்கிடாம இருக்க தானே போன. ஏய், வாய மூடுறா. அட, இப்ப எதுக்கு நீ நடிக்கிற? எல்லாம் அப்பட்டமா தெரியுது. இங்க எல்லாருக்கும் நீ என்ன சமாச்சாரத்துக்கு போனன்னு அம்பலமாயி போச்சு. பேசாம வேலையை பாருமா. டேய் பேசாமறா. அண்ணன் எங்கடா அத சொல்றா. விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏய், என்னப்பா இது, விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. செஞ்ச தப்ப எல்லாத்தையும் அண்ணன் ஒத்துக்கிட்டாரு. அதனால ஒரு வாரத்துக்கு அவர் ஜெயில வச்சிருக்கா. ஒரு வாரமா? என்னப்பா இது, நீங்க போய் அவனை கூட்டி வந்துடுவீங்கன்னு நினைச்சேன். என் நினைப்புல மண்ணள்ளி போட்டீங்களேப்பா. அத்தா மீனாட்சி, என்னம்மா இது? எதுக்காக இப்படி சோதனை மேல சோதனை கொடுக்குற? அவன் வந்துட்டானேன்னு சந்தோஷப்பட்டேன், அது உனக்கு பொறுக்கலையா? மா, எதுக்கு இப்ப நீ இவ்வளவு சோகமா இருக்க? நமக்கு இனிமே எல்லாமே சந்தோஷம்தான். அதுக்கு அண்ணன் என்ன ஏற்பாடெல்லாம் பண்ண சொன்னாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டேன். நீ எதுக்கும் அவசரப்படாத, பாத்துருவோமா, கவலைப்படாம இரு. எல்லாத்தையும் ஏற கட்டி பரன் மேல போடுறானா இல்லையான்னு பாரு.
எல்லாம் எந்திரிச்சு உள்ள போங்க. போய் படிக்கிற வேலையை பாருங்க. மா பசிக்குதுமா. ஐயோ பாவம். நான் போய் தோசை ஊத்தி தரேன். வா. நானும் வரேன். அண்ணே நீங்க கவலைப்படாம இருங்க. ஏய் நெல்லுங்கடி, இங்க வாங்க. இனி ஒருத்தியும் அடுப்பாங்கரைக்கு போக கூடாது. ஆரம்பிச்சிட்டீங்களா புது டிராமாவை? பிரட்டி பிரட்டி பேச வேண்டியது. உங்க மூட் ஸ்விங்ஸ்லாம் நான் ஆள் கிடையாது. வாங்கக்கா. ஏய் நில்லுடி, காலு உள்ள எடுத்து வச்சிங்க ஆஞ்சி போடுவேன் ஆஞ்சி. இனி இந்த வீட்டு சமையல் கட்டிலே உங்களுக்கு இடம் இல்ல. இப்ப சோத்துக்கு என்ன செய்ய போறீங்க? ஏன் நீ வர்றதுக்கு முன்னாடி பட்டினியா கிடந்தோம்? அங்க உட்கார்ந்து தானே திட்டம் போடுறது, புண்ணாக்கு போடுறது. இனி அடுப்பாங்கரையில காலு வைக்க கூடாது நீங்க. ஜான்சி ராணி, சம்மந்தியம்மா. இனிமே நீ தான் சமைக்கணும். சரி சம்மந்தியம்மா. அவ ஒரு நாள் வடிப்பா, அப்புறம் 2 நாள் செண்டு காய்ச்ச போயிருவா. அப்ப என்ன பண்ணுவீங்க? வயித்துல ஈர துணியை போட்டு படுத்துக்கிறீங்களா? நாங்க ஈர துணியும் போடுவோம், இல்ல கந்தலையும் போடுவோம். நீங்க சமைக்க கூடாது, அம்பிட்டுதான். ஆட விடுங்கக்கா. இந்த சாராய வாடையோட சாப்பிட்டு பழகி போய் புடிச்சு போச்சு போல. அப்படியே தின்னுட்டு போகட்டும். ஏய் வேணாண்டி, இந்த 1.5 நான் வேலை வச்சுதானே உங்க குடும்பம் எங்களுக்கு அம்புட்டு கொடுக்கணும் இம்புட்டு கொடுக்கணும்னு கணக்கு போடுறீங்க. இனிமே ஒண்ணு அவ சமைப்பா, இல்ல நான் சமைப்பேன். உங்க கைப்பட்ட சமையல் நாங்க திங்க மாட்டோம். ஜான்சி ராணி, போய் அந்த கதவு சாத்து தாப்பா போடு. அம்மா தள்ளுங்க. சி கேராகம். ஐயா அப்படியே உன் மேல பட்டுட்டாலும். சம்மந்தியம்மா கதவை சாத்தியாச்சு. இனிமே சமையல் கட்டு நம்ம கண்ட்ரோல்ல. பிள்ளைங்க பசிக்குதுன்னு சொல்லுது, அதுக்கு என்ன பண்றது? அதான் நான் பண்ணி தரேன்றேன்ல. சீச்சி எனக்கு வேணாம்ப்பா. அம்மா எனக்கு எதுவுமே வேணாம்மா, நீ வாமா. ஏய் இருடி, பிள்ளைங்களாம் பட்டினி போடுறீங்களே, இந்த பாவம்லாம் உங்களுக்கு சும்மா விடாது. சின்ன புள்ளைய பேச வச்சு எப்படி வேடிக்கை பார்த்துட்டு கூட்டிட்டு போறா பாரு. என் பிள்ளைய நான் ஆட வச்சு வெடிக்க பாப்பேன், பாட வச்சு வெடிக்க பாப்பேன். உன் வேலையை பாரு. ஏய் போடி போடி, என்ன மீறி எப்படி நீ சமையல் கட்டுக்குள்ள வந்து சமைச்சிடுற நானும் பாத்துறேன். ஏ நீ இந்த வீட்ல எத்தனை நாள் ஆட்டம் போடுற நானும் தான் பார்க்க போறேன். ஏய் இது எங்க அண்ணன் வீடு, இப்போ இது என் வீடு. போடி. இந்த வீட்ல இருக்கிறதுங்களா கிறுக்குங்க. இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க, நாளைக்கு உன்னை வேற மாதிரி பேசுவாங்க. பார்க்க தானே போறேன். நம்ம சோத்துக்கு பங்கம் வராம இருந்தா சரிதான். வேற எதுக்கு உங்க திருவாயை திறந்துடாதீங்க. நல்லா வடிச்சு கொட்டுவா, வலிச்சு தின்னுங்க. வேற எதுக்கு மறந்து கூட பேசிடாதீங்க. உலகம் அழிஞ்சிட போகுது. இதெல்லாம் ஒரு உலக்கு. சோத்தை இப்படி திங்கணுமா? அடேங்கப்பா அடேங்கப்பா. என்னடா பல்லு பல்ல தெரியுறான். புள்ளைங்க பசிங்குது, அது என்னன்னு பாரு. நான் ஆக்கி போடுறேம்மா, நீ ஏம்மா கவலைப்படுற? இல்லடி நம்மளையில சாபம் விடுற. அதெல்லாம் ஒரு ஆளுங்க நீங்க. சத்தியமா சாவித்திரியா சொன்னதெல்லாம் பலிக்கிறதுக்கு வேலையா பாப்பியா? வாசனை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? இதான் ஜான்சி ராணியோட கைப்பக்குவம். என்னென்ன போதுமா? போதுமா. மட்டன் குழம்பு, மசாலா முட்டை, நல்லா கறியா போடுறேன், அள்ளி எடுத்து சாப்பிடுங்க. என்னடி என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமாமா, நீங்க என்ன நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, அதை சரியா செய்யணும்ல. அண்ணா இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துவா? வேணாம் வேணாம் போதும். ஏன் நல்லா இல்லையா? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குல்ல, அப்ப இன்னும் கொஞ்சம் ஊத்திக்க. போதும் போதும் போதும். அண்ணே மட்டனோட நிறுத்திக்காதீங்க, இன்னும் சிக்கன் குழம்பு இருக்கு, மீன் குழம்பு இருக்கு, எல்லாம் போட்டு சாப்பிடணும். பிள்ளைங்க சாப்பிடறாங்களா இல்லையான்னு தெரியாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஜென்மங்களோ பாருங்க. அண்ணனை 2 சுத்தி இழைச்சு போயிட்டாரு. பெரிய அண்ணனை பார்க்காத சோகம்லாம் நினைச்சுக்காதீங்க. இந்த வீட்டு பொம்பளைங்க ரசம் சோறா போட்டு அடிக்கிறாளுகள்ல, அதனாலதான் இப்படி. என்னண்ணே நான் சொல்றது சரிதானே? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியம்மா? அண்ணே இன்னும் கொஞ்சம். இல்ல எனக்கு வேணாமா. ஆமா உன் மவன் எங்க?
அவன் இருந்தால் நல்லா சாப்பிட்ருப்பானே. ஆமா அண்ணே, அவன் சமைக்கிறப்பயே சமையல் கட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு இப்ப உள்ளார போய் தூங்க போயிட்டான். சம்மந்தி அம்மா, நீங்களும் 2 வாய் சாப்பிடுங்க. வெறும் வயத்துல இருந்தா என்ன வருது? எனக்கு ஒன்றும் வேணாம் பொடி. இப்படி சோகமா இருந்தா மட்டும் பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? ஆதர நீ வந்து உட்காரு. நீ சமைச்சியா? எனக்கு வேண்டாம். மா சாப்பிட்றதானம்மா. மூத்தவன் வீட்டுக்கு வந்து ஒருவேளை தான் நிம்மதியா சாப்பிட்டான். அதுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. உள்ள என்ன பாடுபடுறானோ, சாப்பிட்டானோ இல்லையோ. மா அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேம்மா. அண்ணனுக்கு நேரத்துக்கு நேரம் ருசியான சாப்பாடு போயிடும். சரியா? மாதிரி தான்மா. இங்க பாருங்க, இல்லன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். ஆமாண்டி, நீ போனதும் கதவு திறந்து வாங்கன்னு பட்டு கம்பளை விரிச்சு கூப்பிடுவாங்க. போவியா? சம்மந்தி அம்மா, என்ன நீங்க எப்படி பேசுறீங்க? உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு தான் ஜெயிலுக்கு போறது, கேஸ் வாங்குறதெல்லாம் புதுசு. நான் அப்படி இல்ல, கர கண்ட ஆளு தெரியும்ல. இப்ப கூட அண்ணன் இருக்கிற ஜெயில தான் நம்மளுக்கு தெரிஞ்சவன் வைரவன் ஒருத்தன் கேஸ் வாங்கிட்டு உள்ள போய் உட்கார்ந்திருக்கான். அவனுக்கு ஒரு போனை போட்டா போதும், அண்ணனுக்கு சகலமும் நடக்கும். எது? ஜெயில போனெல்லாம் இருக்குமா? அட என்ன சம்பந்தி அம்மா, உலகம் எங்கிட்டு போயிட்டு இருக்கு, இன்னும் நீங்க இதுக்கெல்லாம் வாயை பொளந்துகிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, காசு தான் இங்க எல்லாம். காசு இருந்தா எல்லாம் நடக்கும். வாங்க, இந்த வீட்டோட மூத்த குடிமேல அடிக்கடி இந்த வீட்ல இருந்து மிஸ் ஆறியல. வாங்க, இந்த வீட்டோட மூத்த குடிமேல அடிக்கடி இந்த வீட்ல இருந்து மிஸ் ஆறியல. எங்கதான் போறீங்கன்னு தெரியல. வகை வகையா சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டு போறீங்களா? ஓ, நீ சமைச்சியா? ஆட, இந்த வீட்டுல நடந்த கூத்தே உங்களுக்கு தெரியாது. உங்க வீட்டு மகாராணிகளோட கோட்டைய நாங்க மொத்தமா கைப்பற்றிட்டோம். உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டுல இருந்தான்னா தெரியும். அதான் அங்கனையே உட்காந்து கதை பேசுறது, புரணி பேசுறது, இது எல்லாம் உங்க மருமவை பார்த்தாங்க. மொத்த பேருக்கும் ஆப்படிச்சு மாடிக்கே அனுப்பி வச்சுட்டாங்க. உங்க மொத்த டீமும் மேல உட்காந்து சோக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். எவனை என்ன பண்ணலாம், எப்படி காலி பண்ணலாம், எவனை பிடிச்சி உள்ள போடலான்னு. அந்த ஜோதியில நீங்களும் போய் ஐக்கியமாவுங்க, பாங்க. இவங்க சிரிப்பு பார்த்தாலே பத்துக்கிட்டு எரியுது. அம்மா மொத்தமாக ஆஃப் பண்ணி வச்சிடறோம்மா. நீ வசனப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஏன் பயப்படுற? என்ன ஏதோ இடி விழுந்த மாதிரி எல்லாரும் உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு இப்போ? அதான் கீழே பார்த்து பேசிட்டு தானே வரீங்க, புதுசா ஆரம்பிக்காதீங்க. நான் எதையும் புதுசா ஆரம்பிக்கலம்மா. தெளிவா நீங்க எல்லாரும் எல்லாத்தையும் இதோட முடிச்சுக்காங்கன்னு சொல்றதுக்காக வந்தேன். நீங்க இந்த மாதிரி 4 சென்டென்ஸ் பேசிட்டு போயிருவீங்க. அப்பதா இந்த வீட்டில் படாத பாடுபடுறது நாங்க தான். நாங்க சந்தோஷமா இருந்த 2 இடம், இந்த மீனாட்சி அம்மா படம் கிட்ட 1, கிச்சன் 1. இப்போ கிச்சனும் நாசமா போகுது.
அதோட உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு व्यसனப்படுறீங்களா? இல்ல இனிமே அங்க உட்காந்து கதை பேச முடியாதுன்னு வருத்தப்படுறீங்களா? இல்ல சமையல் கட்டு சாம்ராஜ்யத்தை ஜான்சி ராணி பிடிச்சுக்கிட்டாலே அப்படின்னு எரிச்சல் படுறீங்களா? முட்டாள்களா முட்டாள்களா?